ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட மட்டன் கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகிறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவிக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக நான் கடலை எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக எடுத்திருக்கேன், அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, பட்டை ஒரு நல்ல பெரிய பட்டை பாதையாக உடச்சி சேர்த்துருக்கேன். ஜாவித்ரி கொஞ்சமாக பிச்சு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு மராட்டி மூக்கு, ஒரு கல்பாசி இலை, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன். ஸ்டார் பாதியாக உடஞ்சிருக்கு, ஸோ ஒரு ஸ்டார் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிராம்பு இருக்குது. இதெல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல மனம் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க ஸ்பைஸ் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதில் 1 இன்ச் அளவுக்கு தோல் நீக்கிட்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா வெந்து வரணும், அதே மாதிரி வெங்காயமும் வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஹோல் ஸ்பைஸோடவே நம்ம இதையும் சேர்த்துடலாம். கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா சேர்த்துருக்கேன். இது எல்லாமே இந்த அரைச்ச மசாலோடவே நம்ம அரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வழுவழு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் மட்டன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அது எண்ணெயில் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மட்டனோட கலர் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சுட்டு மட்டன் நல்லா வறுத்துட்டே இருக்கேன். அதுலேருந்து தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் விசில் வந்து ஒரு 6-7 விசில் விட போகிறேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன் தாளிப்புக்கு. கடுகு சீரகம் போட்டு தாங்க நாங்கள் தாளிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கூடவே பார்த்திங்கன்னா புதினா இலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயமோட கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனைக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக டவுன் ஆனதும் இந்த தாளிப்பை நம்ம அதில் கொட்டி சேர்த்துக்கலாம். உங்கள் ப்ரெஷர் பேனுக்கு ஏற்ற மாதிரி மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 விசில் விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ இதோட நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ தாளித்து வச்சுருக்க வெங்காயம், கடுகு, சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, புதினா இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அரைச்சி விட்ட மட்டன் கிரேவி ரெடி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.